உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ ரெட் ஃபிளாக்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து டிஸப்பியரிங். நல்லா தான் பேசிட்டே இருப்பாங்க, அப்புறம் திடீர்னு காணாம போயிடுவாங்க, மறுபடியும் எப்பயாவது வந்து பேசுவாங்க. அப்படி இருக்கிறவங்களை அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா அவங்க வந்து ரெட் ஃபிளாக். ஸோ செகண்ட் திங் வந்து ஸ்டில் கனெக்டட் டு தி எக்ஸ். என்னதான் அவங்க உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அவங்களோட பாஸ்ட்டை பத்தியோ அவங்களோட எக்ஸை பத்தியோ அவங்க இன்னும் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிருங்க, ஏன்னா அது வந்து இப்போ இருக்கிற ரிலேஷனுக்கு ரொம்ப கெட்டது. தேர்ட் திங் வந்து அட்டென்ஷன். நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரல, ஆனால் 24 நாளும் என் கூட மட்டுமே பேசணும், என் கூட மட்டுமே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்கள அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா நீ என் கூட பேசலைன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உங்களை மிரட்டுவாங்க. ஸோ தேர்ட் திங் வந்து ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் எதுனே கேட்காம அவங்க சொல்கிறது மட்டும்தான் கரெக்டு, நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கிறவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. லாஸ்ட் திங் வந்து பிரேக்கப்புங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கண்டிப்பாக சண்டை வரதான் செய்யணும். அந்த சண்டைக்கான சொல்யூஷனை மட்டும் நம்ம தேடணும். அதுக்காக எப்போ பார்த்தாலும் பிரேக்கப், ஒரு சண்டை போட்டாலே பிரேக்கப்னு வந்து நிற்கிறவங்கள கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு எனக்கு ஒரு லைக் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.